ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இது நம்மளுடைய சேனல். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற கண்டென்ட்டோட தலைப்பு சிறு துளி பெருவெள்ளம் சேமிப்புக்கு மட்டுமா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஜென்ரலாகவே இந்த சிறு துளி பெருவெள்ளம் இந்த பழமொழியை இந்த ப்ராவர்பை நம்ம சேவிங்ஸ்க்காக தான் வச்சுப்போம், சேமிப்புக்காக. இது சேமிப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த ஒரு பழமொழி நான் கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேங்க. இதுக்கும் நான் சொல்ல போகிற கருத்துக்கும் இந்த பழமொழி பொருந்தும். நான் சொல்ல போகிற இந்த சின்ன கதையின் மூலமாக இந்த பழமொழி பொருந்துதான் நீங்களே பாருங்களேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போகலாம். ஒரு குரு இருந்தாங்க. அந்த குரு கிட்ட 2 மனிதர்கள் வந்தாங்க. அதில் முதல் மனிதன் குருவை பார்த்து, குருவே, நான் பெரிய பாவம் செய்திருக்கேன், அந்த பாவத்தை நினச்சி நான் வருந்தாத நாளே கிடையாது, ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன், நான் அதை நினச்சி நான் எப்படி அதுக்கு பரிகாரம் தேடணும்னு தெரியாமல் நான் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன், அதுக்காக தான் உங்களிடம் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுதாருங்களாம். 2வது மனிதர் இருந்தார் இல்லைங்களா, அவர் குரு கிட்ட, குருவே, இவரை போல நான் பெரிய பாவம்லாம் எதுவும் செய்யலை, கொஞ்சம் பொய் சொல்லியிருப்பேன், யாரையாவது கொஞ்சம் ஏமாற்றி இருப்பேன், கொஞ்சம் பேருக்கு துரோகம் செஞ்சுருப்பேன், அவ்வளோதான், நான் ஒன்றும் பெரிய பாவமெல்லாம் செய்யலை, ஒரு சின்ன சின்ன பாவங்கள் தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு குரு கிட்ட சொன்னாருங்களாம். அப்போ குரு முதல் மனிதனை பார்த்து, நீ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாருங்களாம். 2வது மனிதனை பார்த்து ஒரு கோணிப்பையை கொடுத்து அவர்கிட்ட இந்த கோணிப்பை நிறைய சிறிய கற்களை பொறுக்கி கொண்டு வா அப்படின்னு சொன்னாருங்களாம். இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போய் திரும்பி வரும்போது முதல் மனிதன் பெரிய பாறாங்களை சுமந்து வந்தான். 2வது மனிதன் அந்த கோணிப்பை நிறைய சின்ன சின்ன கற்கள் சொன்னாருங்களா, சின்ன சின்ன கற்களை பொறுக்கி அந்த கோணிப்பை நிறைய கொண்டு வந்தாருங்களாம். இதை பார்த்தோன்னே குருவும் மகிழ்ச்சி அடைந்தார். இப்போது அந்த முதல் மனிதனை பார்த்து, நீ எங்கேருந்து அந்த பாறாங்கல் கொண்டு வந்தாயோ அதே இடத்துல கொண்டு போய் அதை வைத்து விட வேண்டும். அதே போல் 2வது மனிதனை பார்த்து, நீ எங்கேருந்து இந்த சிறு சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தாயோ அதை அந்த இடத்துல கொண்டு போய் நீ வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். முதல் மனிதன் அந்த பாறாங்கல்லை மிக எளிமையாக கொண்டு போய் வைத்து விட்டான். 2வது மனிதன் திகைத்து போய் குருவை பார்த்து, குருவே, அவர் ஒரே ஒரு கல்லை எடுத்துட்டு வர சொன்னீங்க, எடுத்துட்டு வந்தாரு, கொண்டு போய் வைக்க சொன்னீங்க, வச்சுட்டாரு. நான் நிறைய சிறு சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வர சொன்னீங்க, அதனால கோணி நிறைய நான் சிறு சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தேன். இப்போ எந்த கற்கள் எங்கே கொண்டு போய் வைக்கிறது எனக்கு தெரியல, எனக்கு புரியவும் இல்லை, நீங்கள் இதுக்கு விடை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு குரு சொன்னாருங்களா, அவன் உண்மையாகவே நான் பெரிய பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்தி அவன் அழுத பரிகாரம் கேட்டான். ஆனால் நீ என்ன சொன்ன, நான் ஒன்றும் இவரை போல பெரிய பாவம் எதுவும் செய்யலை, சின்ன சின்ன பாவங்கள், சில பொய் சொல்லியிருக்கலாம், சிலது சில பேரை ஏமாற்றிருக்கலாம், சில பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், இவ்வளவுதான் சின்ன சின்ன பாவம் என்று நீயாகவே முடிவு செய்து விட்டாய். பாவத்தில் எது பெரிய பாவம், எது சின்ன பாவம் இப்போது நீயே புரிந்து கொள்வாய். இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நீயே தெரிந்து கொள்வாய். எது சின்ன பாவம், எது பெரிய பாவம், உனக்கு இப்போது புரிந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். குரு என்ன சொன்னார், இப்போ முதல் மனிதன் நான் பெரிய பாவம் செய்துட்டேன், அந்த பாவம் என் மனசில் ரொம்ப பாரமாக இருக்குது, அதில் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு என்னிடம் பரிகாரம் கேட்டான். அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் நீ நீ செய்ததை பாவம் என்றே தெரியாமல் நிறைய பேர் வருந்தும்படி ஏமாற்றிருக்கிறாய், பொய் சொல்லியிருக்கிறாய், துரோகம் செய்திருக்கிறாய், உன்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற உணர்வு கூட இல்லாமல் அது பாவ செயல் அப்படின்னு கூட தெரியாமல் நீ நான் இன்னும் பெரிய பாவம் செய்யலைன்னு அப்படின்னு நீ சொல்கிற. இப்போ சொல்லு, யார் ரொம்ப பெரிய பாவம் செய்திருக்காங்க, முதல் மனிதனா நீயா? இப்போ சொல்லு, யார் ரொம்ப பெரிய பாவம் செய்திருக்காங்க? அந்த பெரிய பாவம் செய்தவனுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் நீ செய்திருக்கிற சிறு சிறு பாவம் சொல்கிற இல்லையா, இதுதான் உண்மையாகவே பெரிய பாவம். நீ பல பேருக்கு தீங்கு செய்திருக்கிற, அதை கூட நீ பாவம் என்று கூட உணரவில்லை.
அந்த உணர்வை என்னைக்கு நீ வந்து திருந்துறியோ அன்னைக்கு உன்னுடைய பாவங்கள்லேருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு குரு சொன்னாருங்களாம். இதை கேட்டுட்டு அந்த இரண்டாவது மனிதன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். ஏன்னா அவர் நினச்சிட்டு இருந்தது நம்ம குட்டி குட்டி சின்ன சின்ன பொய் தானே சொல்லியிருக்கிறோம், சின்ன சின்ன ஏமாற்று தானே பண்ணியிருக்கோம், ஏமாற்று வேலை தானே பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன துரோகங்கள் தானே பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எப்படி பெரிய பாவமாக முடியும் அப்படின்னு ரொம்ப கர்வமாக இருந்தார் இல்லைங்களா. இதுதாங்க இப்போ சொல்லுங்க, பாவத்தில் எது சிறியது எது பெரியது? யார் நிறைய பாவம் செஞ்சுருக்கா? தான் செய்யறது பாவம்னு கூட தெரியாம ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் தான் உண்மையாகவே நிறைய பாவம் செஞ்சிருக்காரு. அவரால் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த முதல் மனிதன் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறார், அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்காரு. அந்த ஒரு பாவத்திற்கே நிறைய வருந்தி அழுதிருக்காரு. அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு குரு கிட்ட வந்தார். ஆனால் இவர் நிறைய பாவங்கள் செய்துவிட்டு அந்த பாவம் தான் செய்தது பாவம் அப்படின்னு கூட உணர முடியாமல் தான் எதுவும் ரொம்ப பெரிய பாவம் செய்யலைன்னுட்டு கர்வமாக சொன்னார் இல்லைங்களா. இவர் தான் உண்மையாகவே நிறைய பாவங்கள் செய்திருக்காரு. ஸோ இந்த கதையின் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்றது சேமிப்புக்கு மட்டும் இல்லைங்க. சின்ன சின்னதாக எதனா ஒரு பாவம் செஞ்சால் கூட நமக்கு அது பெரிய மூட்டை மாதிரி பாவ மூட்டைகள் முதுகில் வந்து சேரும். எப்படி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பொருட்கள் சேர்க்குறோமோ, பெருவெள்ளம், சிறுதுளி பெருவெள்ளம், சிறிது சிறிதாக பணம் சேர்த்து பெருந்தொகையை நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா. அது பணம் சேர்க்கறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, இதுக்கும் இது பொருந்தும். சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழி இதுக்கும் இந்த கதைக்கும் பொருந்தும். சிறிது சிறிதாக நம்ம செய்த பாவங்கள் பெரும் பாவ மூட்டைகளாக நாம் சுமக்க வேண்டி வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாம் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த பாவ மூட்டை நமக்கு தேவையா? இந்த சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்புக்கு மட்டும் உபயோகப்படுத்தலாம், பாவ மூட்டைகளுக்கு வேண்டாம். இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.